வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேசராசிக்காரங்களை பற்றி. உயிராக நினைக்கக்கூடிய ஒரு உறவு இன்னும் அழிக்க துடிக்குது. அது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக சொல்லியிருக்கோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேசராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே மனசு ரொம்பவே சுத்தம். யாரை நம்பினாலுமே முழுசாக நம்பிடுவாங்க. இவங்க நமக்கானவங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் சந்தேகம், கணக்கு, எடை போடுறது எதுவுமே இருக்காது. ஆனால் இதே நல்ல மனசு தான் இந்த காலத்தில் உங்களுக்கு சோதனையாக மாறுது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். வெளியில் பகைன்னு நினச்சவங்க இல்லை, உள்ளுக்குள்ளே ரத்தத்தில் கலந்த மாதிரியான இருந்த உறவுகள் தான் உங்களுடைய அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே இருக்கும். செவ்வாயோட ஆதிக்கம் கொண்ட மேசராசி எப்போதுமே நேர்மையோடு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. நேருக்கு நேர் நிற்காம பின்னால் குத்துற குணம் எப்பொழுதுமே உங்களுக்கு வரவே வராது. ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கையோட சூழ்நிலை அப்படி இல்லை. நீங்கள் நேர்மையாக இருக்க எதிரியில் இருக்கவங்க சிரிச்ச முகத்தோடு உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன்னு சொல்லி உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற வார்த்தைகளை உங்கள் காதில் அடிக்கடி விழ ஆரம்பிச்சிருக்கும். இப்போது இந்த வருஷத்தில் மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பாடம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, உறவு அப்படிங்கிற பெயரில் எல்லாரையுமே தாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய பாடமாக தான் இருக்கும். இப்போ ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சனி ராகு பார்வைப்பட்ட காலம்தான் இது. அதனால தான் நெருங்கியவர்களால் மனவலி, அவமானம், பேச முடியாத வேதனை எல்லாமே சேர்ந்து வரும். வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு இரவு நேரத்தில் மட்டுமே யோசித்து கண்ணு கலங்குற நிலை கூட உங்களுக்கு வரலாம். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வரும், நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் தவறு பண்ணலை, அதிகமாக நல்லவனாக இருந்தது தான் உங்களுடைய ரொம்ப பெரிய குற்றமாக இருக்கும். எல்லாரையுமே உங்கள் அளவுக்கு நினச்சி உங்கள் மனசு போலவே அவங்க மனசும் இருக்கும்னு நினச்சிட்டிங்க. ஆனால் உலகம் அப்படி கிடையாது. சிலர் உறவு அப்படிங்கிற பெயரில் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய அமைதியையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் சுரண்டிகிட்டே இருப்பாங்க. மேச ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நல்லாவே புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் எது உங்களை அடிக்கடி சின்னதாக்குதோ, எது உங்களோட தன்னம்பிக்கையை குறைக்குதோ, எது உங்கள் சிரிப்பை களவாடுதோ, அது உறவாக இருந்தாலும் சரி, பழக்கமாக இருந்தாலும் சரி, அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையே இல்லை. செவ்வாய் பலம் உள்ளவங்க வாழ்க்கையில் வெட்ட வேண்டிய விஷயங்கள் தைரியமாக வெட்டினாங்க அப்படின்னா தான் உயர அடைவாங்கன்னு இப்போது அந்த வெட்டும் காலம்தான் வந்திருக்கு. இப்போ உங்கள் மனசு குழம்பி இருக்கும், விட்டுடலாமா பொறுத்துக்கலாமா அப்படின்னு. ஆனால் நினச்சி பாருங்கள், நீங்கள் பொறுத்துக்கிட்டே வந்ததுனால தான் இன்னும் அதிகமாக காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, காயப்பட்டுட்டும் இருக்கீங்க. சில உறவுகள் வந்துட்டு நம்ம எப்பொழுதுமே வளர்க்காது, நம்மளை மெதுவாக அழிக்கும். வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மையே நம்ம கண்ணுக்குள்ளே குறைஞ்ச மாதிரி உணர வைக்கும். இதுதான் ஒரு ஆபத்தான விஷயமாகவும் இருந்துட்டு இருக்கு. இப்போது இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேச ராசிக்காரங்களுக்கு தனிமையை பயப்படவே வேண்டாம். தனிமை அப்படிங்கிறது உங்களோட எதிரில் கிடையாது, அது உங்களுடைய குரு. யார் உங்களுக்கு உண்மையாக இருந்தாங்க, யார் முகமூடி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய நேரம் தான் இது. சனி எப்போதுமே தண்டனை கொடுக்காது, பாடத்தை தான் சொல்லி கொடுக்கும். அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த கட்ட வாழ்க்கையை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப வலுவாகவும் வாழ ஆரம்பிச்சிடலாம், வலுவாகவும் இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப வரப்போகுது. அந்த திருப்பம் வரும்போது பழைய உறவுகள் சில தானாகவே விலகும். நீங்கள் தள்ளி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க தானாகவே தூரமாக போவாங்க. அப்போது மனசு வலிக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய அமைதி உங்களுடைய வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமாக இருக்கும். மேச ராசிக்காரங்க நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உன்னை மதிக்காத உறவை காப்பாற்றுறதுக்கு உன் உயிரை அடகு வைக்காத உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத்தான். யாரோடவும் நிழலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் ஒரு மாதிரி உணர்வு வரும். எல்லாமே இருக்கும், குடும்பம், உறவு, வேலை, வாழ்க்கை. ஆனால் மனசுக்குள்ளே மட்டும் ஒரு வெறுமை. நான் யாருக்காக இவ்வளவு தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேள்வி வரும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற சில உறவுகள் உங்களுடைய வளர்ச்சியை ஒரு அபாயமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா அவங்க இடம் குறையும் போலவே அவங்க உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க.
ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்கு இப்போது ராகுவோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ராகு என்ன பண்ணுவான் அப்படின்னா உண்மையை மறைச்சு பொய்யா அழகாக காட்டுவான். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறவு வெளியில் அக்கறை காட்டுற மாதிரி நடித்து உள்ளுக்குள்ளே உங்களை காயப்படுத்த முயற்சி பண்ணும். நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய கனவுகளுக்கு ஒரு கோடு இழுக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. இப்போ இந்த இடத்துல மேச ராசிக்காரங்க ரொம்பவே திணறுவாங்க. அதற்கு காரணம், நீங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டீங்க. அமைதியாக இருந்தாலுமே எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சில பேருக்கு உங்களுடைய அமைதியே ரொம்பவே பலமாக இருக்கும். நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் அதிகமாகவே தள்ளி தள்ளி உங்களை உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலை வரும். உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே மனசால் தனியாக இருக்கிற மாதிரி, அப்புறம் பேசுனா புரியாது, பேசலைன்னா குற்றம், சிரிச்சா நடிப்பு, சீரியஸாக இருந்தால் அகந்தை, எந்த பக்கம் போனாலுமே குற்றவாளி நீங்கள் தான். இது எல்லாமே ஜோதிடத்தில் உறவு சோதனை காலம்னு சொல்லுவாங்க. மேச ராசிக்காரங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருப்பாங்க. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வலிக்குதுன்னு சொல்ல முடியாமல் காரணம் உறவு கெடுமே அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஆனால் இப்போ அந்த பயமே உங்கள் வாழ்க்கையும் கெடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இதுதான் சனி சொல்லும் ஒரு பாடமாகவும் இருக்குது. உன்னோட எல்லையை நீ வரையலை அப்படின்னா மற்றவங்க உன்னை கடந்து போயிடுவாங்க. இப்போது இந்த காலகட்டங்களில் சில மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில் உறவு முறிவு வரும். அது சத்தமாக வராது, சண்டை போட்டு பிரியவும் மாட்டாங்க. மெதுவாக பேசுறது குறையும், பகிர்வது குறையும், அக்கறையும் குறையும். ஒரு நாள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இன்னும் என் வாழ்க்கையில் இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். அளவுக்கு தூரமாக உருவாகி இருக்கும். ஆனால் இதை தோல்வின்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் எது உண்மையாக இருக்குது, எது வெறும் பழக்கம் மாதிரின்னு பிரிக்கிற நேரம் தான் இது. இப்போது ஜோதிடத்தில் சொல்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ரத்த சம்பந்தம் கூட சில நேரம் பாட சொல்ல வரும் அப்படிங்கிறது தான். அது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கண்ணை திறக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபர் இருக்காங்க. நீங்கள் அவருக்காக நிறையவே செஞ்சுருப்பீங்க. அவங்க தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஓடி போயிருப்பீங்க. ஆனால் உங்கள் தேவைக்கான நேரத்தில் அவங்க மௌனமாகவே இருந்திருப்பாங்க. அதுதான் உங்களை அதிகமாகவே உடைக்கும். நான் இவ்வளவு செஞ்சேன், ஆனால் இப்போது என் மனசு அப்படின்னு கேள்வி கேட்கும். இதுக்கப்புறம் மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். நீங்கள் எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிற பழக்கம் மெதுவாகவே மாறும். யார் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, யார் உங்களை எல்லையை மதிக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இது சுயநலம் கிடையாது, இது சுய பாதுகாப்பு. இப்போது இந்த காலகட்டங்களில் தனிமை வந்தாலுமே அதை எதிரியாக நினைக்காதீங்க. அந்த தனிமை தான் உங்கள் மனசை மீண்டுமே கட்டி எழுப்பும். நீங்கள் யார், உங்கள் மதிப்பு என்ன, உங்கள் வாழ்க்கை எதுக்கு அப்படிங்கிறத நினைக்க வைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது பயத்தினால கிடையாது, தெளிவுனால தான் வரும். அப்படி இருக்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக வலிக்கிற காயம் வெளியில் இருந்து வர்றதே கிடையாது, ரொம்ப நெருக்கமானவங்க இருக்கிற இடத்துலேருந்து வர்றது தான். குறிப்பாக கணவன் மனைவி உறவு அல்லது காதல் உறவு. நீங்கள் ஒருத்தருக்காக உங்கள் கனவுகளை ஒதுக்கி வச்சுருக்கீங்க. இவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினச்சி உங்கள் ஆசைகளை மெதுவாக மடித்து உள்ளே வச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய தியாகம் உங்களுக்கு பெருமையாக இல்லை, பாரமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் பேசுனா சண்டை, பேசலைன்னா அலட்சியம். இப்போது உங்கள் உணர்வுகளை சொல்ல முயற்சி பண்ணினீங்கன்னா நீ எப்போதுமே இப்படி தானே திருப்பி உங்களையே குறை சொல்லுவாங்க. இதுக்கு தான் மேச ராசிக்காரங்க உள்ளுக்குள்ளே தீயவே ஏற்றுக்கிற விஷயமாகவே இருக்கும். இப்போ பார்க்கும்பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு சந்திரன் பாதுகாப்பு காட்டுவது அப்படிங்கிறது, அதனால தான் மனசு எப்போதுமே ஒரு நிலையில் இருக்காது. ஒரு நாள் தைரியமாக இருப்பீங்க, அடுத்த நாள் ரொம்பவே பலவீனமாக உணர்வீங்க. இது உங்கள் குணம் கிடையாது, கால சூழ்நிலை. அதனால தான் உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. குடும்பத்தில் கூட சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும். யார் உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க, யார் உங்கள் அமைதியை விரும்பாதவங்கன்னு தெளிவாகவே தெரியும். சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தை பொறுக்க முடியாமல் உங்களுடைய முடிவுகளை சந்தேகப்படுவாங்க. நீ இதுக்கு தகுதியானவனா, இது உனக்கு சரியானு கேள்வி கேட்டு உங்கள் தன்னம்பிக்கை உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டு உங்கள் லைஃப்பில் யார் உங்களை அழிக்க வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ நாங்கள் சொன்னதை வச்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. அதனால்
எப்பொழுதும் அவங்ககிட்டருந்து விலகி இருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருங்க. மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாமையே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் அம்மன் ராசி பலன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வரும்.